வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு ஈஸி மெயின்டெனன்ட் இன்டோர் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்பைடர் பிளான்ட்டு. இது ஒரு ஏர் ப்யூரிஃபையர் பிளான்ட்டு. இதுக்கு அதிகமான வெயில் தேவையில்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வர வெயிலே போதுமானதாக இருக்கும். பால்கனியில் சின்ன இடமா இருந்தாலும் ஒரு சின்ன தொட்டிலையோ ஹேங்கிங் பாட்லேயோ வச்சு வளர்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளான்ட்டு. இதில் நிறையா பக்கக்கிளைகள் வரும். அது பார்க்குறதுக்கு எட்டுக்கா பூச்சியின் கால் மாதிரி இருக்கிறதுனால அதை ஸ்பைடர் பிளான்ட்னு பேர் வச்சாங்களோ என்னவோ. வெள்ளை நிறங்களில் சிறிய பூக்கள் இருக்கும். இந்த கொத்து செடியை பிரித்து எடுத்து நம்ம பதியம் போட போகிறோம். இது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் காஞ்சிருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம பதியம் போடலாம். இதில் பார்த்திங்கன்னா அடியில் அப்படியே நல்லா வேர் வந்திருக்கிறதே தெரியும். இதை தான் அப்படியே நம்ம பிரித்து எடுத்து பதியம் போட போகிறோம். நான் இப்போ இதை தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதை பிரித்து எடுத்ததில் 7-8 செடிகளாகவே கிட்டத்தட்ட நமக்கு கிடச்சிருக்கு. இதை பதியம் போடலாம். இதில் காஞ்சி போயிருந்த இலையெல்லாம் நான் கட் பண்ணி போட்டுட்டேன். என்கிட்ட தொட்டி எதுவும் இப்போதைக்கு இல்லாதனால நான் நேரடியாக தோட்டத்து மண்ணில் இதை பதியம் போடுறேன். இதை நல்லா வேர் பிடிச்சி வந்தோடனே வேறு தொட்டியில் மாற்றி வச்சுருவேன். இதுக்கு மண்கலவை நல்லா ஈஸியாக வடிகிற மாதிரி இருக்கணும் தண்ணி. உங்கள் மண் கொஞ்சம் குழப்பாக இருந்துச்சுன்னா மணல் ஆட் பண்ணிக்கோங்க. மணல் அல்லது கோகோபீட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா குறவரப்பான மண்ணாக இருக்குன்னா மண்ணும் எருவும் போதும். மண் ஈரம் காய தண்ணி விடுங்க போதும். இதேமாரி ஈஸியாக பதியம் போட்டு நிறையா செடிகளை நம்ம உருவாக்கலாம்.